தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே மூன்றாவதாக 7வது நிறைவாக இந்த யூதா என்ன சொல்கிறான்? ஒவ்வொரு அப்போஸ்தலனுக்கும் 7 காரியம் நம்ம சொல்கிறது வழக்கம். பேதுருக்கு சொன்னோம் 7, யாக்கோப்புக்கு 7 காரியத்தை சொன்னோம். இப்போ யூதா 3வது பாகத்தில் 7 இன்னைக்கோட முடிய போகுது. அடுத்து அப்போஸ்தலனாகிய யோவானை பற்றி அவன் நிருபங்கள் எழுதியிருக்கான் இல்லையா? அந்த நிருபங்களில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னு 7வதாக 4வது பாகமாக அவனுக்கு ஒரு 7 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இப்போ அப்போஸ்தலர்களின் மறுபக்கம் என்ற தலைப்பில் 3ஆம் பாகமாக யூதாவை பற்றி 7வதாக நிறைவாக இன்றைக்கி என்ன சொல்கிறான் என்பதை சொல்லிவிட்டு முடிக்க போகிறோம். என்ன சொல்லியிருக்கான்? யூதா 17ஆம் வசனத்தில், நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோ, நீயோ, மற்றவங்கள்லாம் எவ்வளவோ சொல்லிட்டேன், எவ்வளவோ கேடுகட்டு போயிட்டாங்க, எவ்வளவோ மார்க்கு தப்பி போயிட்டாங்க, எவ்வளவோ நாசமாக போயிட்டாங்க, எவ்வளவோ கேவலமாக போயிட்டாங்க, எவ்வளவோ மோசமாக போயிட்டாங்க, எவ்வளவோ செஞ்சிட்டாங்க. அவங்கெல்லாம் விடுங்க. நீங்களோ பிரியமானவர்களே, நீங்களோன்னா கிறிஸ்தவர்களே, பிரியமானவர்களே. ஆண்டவர் கிறிஸ்தவங்களை பிரியமானவர்கள் தான் சொல்கிறார். இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அங்கே ஏனோக்கு இருந்தாலும் எலியா இருந்தாலும் அவங்களெல்லாம் ஓவர்டாக் பண்ணி இயேசு தான் எனக்கு பிரியமானவர், இவருக்கு தான் செவி கொடுங்க, இவர் தான் என் நேசகுமாரன் சொல்லி ஆதி அப்போஸ்தலர்களுக்கு தேவனே நேரடியாக பேசினார். அதான் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16 பேதுரு சொல்கிறான், நாங்கள் கட்டுக்கதைகளை நாங்கள் சொல்லலை, அவருடைய மகத்துவங்களை நேரடியாக கண்டோம், நேரடியாகவே அவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் செவி கொடுங்கன்னு சொல்லி அவர் உன்னதத்திலிருந்து மகிமையில் தேவனாலே அவர் போகும்போது அந்த பர்வதத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்டோம் சொல்கிறாங்க. கட்டுக்கதைகளை சொல்லலை, அதனால தான் அவர் வருகையை பற்றி நாங்கள் சொல்கிறோம்னு தைரியமாக சொன்னாங்க. இன்றைக்கி உள்ள நாதாரிக்கு மாதிரி சொப்பனம் கண்டேன், அதை கண்டேன், தரிசனம் இப்போ இறங்கினார், டீ குடித்தார், இப்போ தான் பேசினார், இப்போ தான் போனார், இப்போ தான் வந்தார், பரலோகத்துக்கு என்னை கொண்டு போனார். ஒருத்தன் சொல்கிறேன், அடிக்கடி எங்கள் அப்பா பரலோகத்துக்கு போயிட்டு வருவார், இப்போ போனது தான் வரவே இல்லைன்னு சொல்கிறேன். போனது தான் அப்புறம் வரவே இல்லைன்னு. எல்லாம் பிராடு நாய்க, எல்லாம் பொய்யும் பித்தலாட்டும் தானே. ஆதி அப்போஸ்தலர் சொல்கிறத மட்டும் கவனிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களோ என் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். மிக அருமையான வசனம். நீங்களோ கிறிஸ்தவங்களே, இயேசுக்கு முன்னாடி வந்தவங்களையும் நினைவு கூறாதீங்க, இயேசுக்கு பின்னாடி நிறையா நாதாரிகள் வருவாங்க, அவங்களையும் நினைவு கூறாதீங்க. எனக்கு முன்னே வந்தவங்க எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர், ஆடுகள் அவங்களுக்கு செவி கொடுக்கலன்னு சொல்லி யோவான் 10:8 சொன்னார்ல. முன்னே வந்தவன் சரியில்லை, பின்னே வந்தவன் எப்படி கரெக்டாக இருப்பான்? ஆடுகள் அவங்களுக்கு செவி கொடுக்காதீங்க. நீங்கள் என் ஆடுகளாக இராதனால எனக்கு செவி கொடாமல் இருக்கீங்கன்னு சொல்லி யூதர்களை சொன்னார். இன்றைக்குள்ளே கிறிஸ்தவனாக இல்லாவிட்டால் அந்தி கிறிஸ்துவுக்கு செவி கொடுப்பான், கள்ளத்திற்கு செவி கொடுப்பான், கள்ள போதருக்கு செவி கொடுப்பான், நாசமாக போயிடுவான். அவருடைய உண்மையான ஆடு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொன்னார்ல. அவருடைய ஆடாக இருந்தால், அவரை பின்பற்றுகிற ஆடாக இருந்தால், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பின பிதாவையே தேவனையே ஏற்றுக்கொள்கிறான்னு சொன்ன மாதிரி அவருடைய ஆதி அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்கிறவங்க இயேசுவையே ஏற்றுக்கொள்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்க இயேசுவை அனுப்பின தேவனையே ஏற்றுக்கிறான். அந்த அர்த்தம்தான். ஆகவே ஆதி அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய வார்த்தைகளை நினைவு கூறுங்கன்னு இங்கே போட்டிருக்கு. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால். இன்றைக்கு உள்ள அப்போஸ்தலர் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர் இல்லை,
ஏன்னா அவன் பழைய வாயத்திருந்தால் பழைய ஏற்பாட்டே சொல்கிறான்ல, அப்போஸ்தலர்னு பேர் போட்டுக்கிறான், இயேசுவை சொல்ல மாட்டாங்கிறான், சத்தியத்தை சொல்ல மாட்டாங்கிறான், பழைய ஏற்பாட்டையே மோசையே 2.5 மணி நேரம் பேசி முடிக்கிறானே நாய். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் தயவு செய்து படி மகனே. நீ அதை படித்து 2 ஊழியத்துக்குள்ளே வித்தியாசம் அங்கே போட்டிருக்கு. தயவு செய்து அதை படித்து அதுலையாவது உனக்கு புத்தி வருதான்னு பாரு. ஒரே அதிகாரமாவது படி. பழைய ஏற்பாடு மோசேயின் ஆகமங்கள் அது முக்காடு. மோசையை முக்காடு எட்டும் போது நாங்கள் முக்காடு கொள்றதில்ல. மோசே மரணத்துக்கு எதுவான ஊழியம் செய்தான். அதுவே மகிமை உள்ளதாக இருந்தால் இந்த ஊழியம் அதை விட அதிக மகிமை. அது எழுத்து கொள்ளும். இது புது உடன்படிக்கை ஊழியம். ரொம்ப தெளிவாக அருமையாக போட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு அறிவு இல்லையா, தெரியும்? அதெல்லாம் படித்ததே இல்லையா? நீங்கள் விளங்கலையா? இல்லை படித்து விளங்காமல் தானே போவீங்க. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்குள்ள நாதாரியை சொல்கிறதில்ல. முன் சொல்லப்பட்டது எங்கே? ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் அப்போஸ்தலர்கள் முன் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க. மனைவி எப்படி, பிள்ளை எப்படி, புருஷன் எப்படி, பிள்ளைகளை வளர்க்குறது எப்படி, சபை எப்படி, சபை ஊழியக்காரன் எப்படி, உதவி ஊழியக்காரன் எப்படி, உபதேசம்னா என்ன, அந்தி கிறிஸ்தன்னா என்ன, ரகசிய வருகைன்னா என்ன, 1000 ஆண்டு அரசாட்சி என்ன, 2ஆம் வருகைனா என்ன, ரகசிய வருகைன்னா என்ன, எல்லாமே அவங்க சொல்லாததே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் சொல்லிட்டேன்னு யோவான் 15:15 சொன்ன மாதிரி இயேசு சொன்ன எல்லாவற்றையும் சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்பாக நான் நிரபராதியாக இருக்கேன், எல்லாருடைய ரத்த பலிக்கு நான் நீங்களாக இருக்கேன், எல்லாம் வெளியரங்கமாக நான் வந்து சொல்லிட்டேன்னு பவுல் சொல்கிறான். இதுதான் திறந்த நிருபம் அப்படின்னு சொல்கிறது. திறந்த வாசல் அவனுக்கு முன்னாடி பப்ளிக், மறைவானதே இல்லை. மறைவான மன்னாவை நான் தர்றேன்னு சொல்லி அன்றைக்கே மன்னாவை கொடுத்துட்டார். 2000 வருஷமாக என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க? 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த ஸ்தாபனங்களை பின்பற்ற, கொள்கைகளை பின்பற்ற, அவங்க தலைவர்களை பின்பற்ற, அவன் சொன்ன பைபிள் காலேஜை பின்பற்ற, அவன் சொன்ன காரியங்களை நீ கொடி பிடிச்சிக்கிட்டு தூக்குற. 1ஆம் நூற்றாண்டில் இயேசுவே வந்து சொன்னதை உனக்கு தெரியல? பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி நடந்த சம்பவம் உனக்கு தெரியல? அன்னைக்குள்ளே அப்போஸ்தலர்கள் சொன்னது எழுதுனது உனக்கு புரியல? தயவுசெய்து ஆதி நிலைமைக்கு திரும்புங்க. ஆதியிலே உள்ள அப்போஸ்தலர்கள் முன் சொல்லப்பட்ட பின் இல்லை, முன் சொல்லப்பட்ட பின் சொல்கிறது இன்றைக்குள்ள நாதாரி சொல்கிறது. அப்போஸ்தலன் பேர் பெறுவான், வேஷம் தரிப்பான், இவன் அல்ல. அந்த அப்போஸ்தலன், முன் சொல்லப்பட்ட அந்த அப்போஸ்தலன், அதைத்தான் நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். அதைத்தான் நான் பின்பற்றுங்கன்னு சொல்கிறேன். நானும் பின்பற்றுறேன். நானும் உங்களை மாதிரி நிறையா பைபிள் காலேஜ் படித்தவன் தான். டாக்டர் பட்டமே 2 வாங்கியிருக்கேன். எம்ஏ ஹிஸ்ட்ரி வரலாறு படிச்சிருக்கேன். நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கேன். ரெவரண்டு பட்டம், ஆர்டினேஷன், அது இது அப்படி எங்கப்பா அமெரிக்கா வரைக்கும், டெல்லி வரைக்கும், மும்பை வரைக்கும் வாங்கி சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். நேரடியாக எல்லாம் ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் தூக்கி இப்போ குப்பையில் போட்டேன். அதாவது குப்பையில் போட்டேன்னா அதை நான் வச்சு நான் ஊழியம் செய்யலை, அதை வச்சு நான் வந்து எனக்கு இது பண்ணலைன்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு காம்பவுண்டு சவறு உலகத்தானுக்கு. இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன்ல, அந்த உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். மற்றபடி அதை வச்சு நான் சத்தியத்தை அறியலை, அதை வச்சு நான் கண்கள் திறக்கப்படலை, அதை வச்சு கெட்டுத்தான் போனேன், அதை வச்சு நான் மூடனாகத்தான் முட்டாளாகத்தான் இருந்தேனே தவிர முழு சத்தியத்துக்கு வரல. முழு சத்தியத்துக்கு எப்போ வந்தேன்னா, இந்த நிருபங்களில் என்றைக்கு நான் கவனம் செலுத்தினோ, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் என்றைக்கு கவனம் செலுத்தினோ, இந்த சுவிசேஷங்களில் என்றைக்கு நான் எண்ணத்தை செலுத்தினேனோ, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை என்றைக்கு ஆராய்ச்சி செய்தேனோ, அன்னையிலிருந்தே புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக, புது பிறவியாக, புதிய உடன்படிக்கையில், புது வெளிச்சத்தில் இப்படி நான் வந்துட்டேன். இதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இன்றைக்கி என்னுடைய நிலை என்னென்னா, இயேசு நமக்கு தலைவர்.
அவருடைய அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டி, அவர் இருக்கிற பரலோகமே நம்முடைய சர்வ சங்கம், நம்முடைய தலைமையிடம். ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்கள் தான் நமக்கு புத்திமதி வழிகாட்டிகள். நம்முடைய வெளிப்பாடு தரிசனங்கள் முழுவதும் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி கிரீடம் அதுதான். இதிலையே உள்ளதை ஆராய்ச்சி பண்ணி இதில் கூட்டாமல் குறைக்காமல் இதில் உள்ளதையே நம்ம சொல்லி இதில் உள்ள காரியங்களையே சொல்லி ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஏழை எளியவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்து திக்கற்ற பிள்ளைகளையும் அனாதைகளையும் ஏழைகளையும் முடிஞ்ச அளவில் உதவி செய்து கள்ள ஊழியர்களை அடையாளம் கண்டு ஆதி அப்போஸ்தல உபதேசத்தில் சத்தியத்தில் எல்லாரும் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். யூதா அதைத்தான் சொல்கிறான். இதே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு தவிர நான் புதுசாக எனக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது. இந்த கொள்கை தான் கிறிஸ்தவ கொள்கையாக இருக்கணும் என்பதுக்கு தான் அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். அடுத்து அந்த 16ஆம் வசனத்தில் முறுமுறுக்கிறாங்க, முறையிடுறாங்க, இச்சையின்படி நடக்கிறாங்க, தற்பொழிவுக்காக முகஸ்துதி பண்ணுறாங்க எல்லாம் ஒரு லிஸ்ட்டில் சொல்கிறாங்க இல்லையா. இவங்க அப்போஸ்தல உபதேசத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டு போனவங்க இருந்தால் அப்படியே இருப்பாங்களா? அதான் போட்டிருக்கு 19, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. 3 பாயிண்ட்டு. அதாவது பிரிந்து போகிறவர்கள்னா அப்போஸ்தல உபதேசத்தை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அப்போஸ்தலர் 2:42 அவங்க அப்போஸ்தல உபதேசத்துலேயும் அந்நியமணியத்துலேயும் அப்பம் பிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணதுலையும் உறுதியாக இருந்தாங்கன்றிருக்கையா. அந்த உபதேச உறுதியிலிருந்து, அந்த ஜெப உறுதியிலிருந்து, அந்த ஐக்கிய உறுதியிலிருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. போனவன் தான் அந்த 16ஆம் வசனப்படி அப்படி பேசுவான். 2வது ஜென்ம சுபாவத்தாரும், அதாவது மறுபிறப்பு இல்லாதவங்க. ஜென்ம சுபாவம்னா பிறவி புத்தி. அவன் பிறவியில் என்ன புத்தி இருக்கோ அந்த புத்தி தான் சாகும் வரைக்கும் இருக்குது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்கிறாங்கல்ல. அதனால தான் ஆண்டவர் மறுபடியும் ஒருவன் பிறக்கணும்னு சொல்கிறார். மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்கிறது அந்த ரகசியம் அதுதான். இவன் மறுஜன்மம் இல்லாதவன், மனம் திரும்பாதவன், சும்மா பேருக்கு ஞானசானம் எடுத்து ஏமாற்றிருப்பான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் பெற்றவன் தானே ரட்சிக்கப்படுவான். மார்க்கு 16:16 விசுவாசமே இல்லாமல் ஞானசானம் பெற்றா, மனம் திரும்பாமல் ஞானசானம் பெற வந்தவங்களை தான் விரியும்பாம்பு குட்டிகளேண்டு யோவான் மத்தேயு 3 வஞ்சான். மனம் திரும்பி ஞானசானம் வாங்கணும், விசுவாசம் உள்ளவனாகி ஞானசானம் வாங்கணும். இவன் ஞானசானம் வாங்கினா ஏதோ புனித நீராடல் ஏதோ கிடைக்கும்னான்னு ஞானசானம் வாங்கினா அவன் என்ன அது ஜென்ம சுபாவம் தான். 3வது ஆவி இல்லாதவங்களுமாவே. ஆவினா பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இல்லாதவங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் இருக்குல்ல. ஜலத்தினால அவன் ஏமாற்றி வெளிப்படையாக மனந்துருமாவும் வாங்கியிருந்தாலும் கூட ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே அவன் ஞானசானம் பெறல. அதான் ஆவி இல்லை. இவன் ஆவி, இவனுக்கு மனசாவி இருக்கும். தேவாவி வேறு, அசுத்தாவி வேறு. அப்போ அதனால் இவன் பரிசுத்தாவி இல்லாதவன். இவன் ஆவி இருக்கும், அந்த ஆவியோட அசுத்தாவி கலந்துருக்கும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்பாதவன், அந்நிய பாஷையை விரும்பாதவன், அந்த இதுவே நம்பிக்கை இல்லாதவன், ஆவி இல்லாதவங்களுமாமே. தெளிவாக போட்டு இவங்க தான் பிரிஞ்சு போவாங்க. அதில் 18ஆம் வசனம், கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. யார் சொன்னாங்க? அப்போஸ்தலர்கள் இவனுக்கு சொல்லியிருக்காங்க. 2 பேதுரு 3:3 போட்டிருக்கு. அதில் என்ன போட்டிருக்குன்னா, கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தாங்கள் சுய இச்சையின்படியே நடந்து அவர் வருவார்னு சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? எல்லாம் இருந்த மாதிரியே இருக்குது, உலகமும் அழியாது, அவரும் வரமாட்டார்னு பரியாசக்காரன் சொல்லுவாங்கன்னு சொல்லி முன்னாடியே பேதுரு எழுதிட்டான். அந்த பரியாசக்காரன் தான் இங்கே சொல்லுவாங்கன்னு சொல்லி இங்கே யூதாவும் சொல்கிறான்.
எல்லாருக்கும் எவ்வளோ ஒற்றுமை பாருங்களேன், ஒரே மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். அதனால் கடைசி காலத்திலே தாங்கள் துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று அவங்களுக்கு சொன்னார்களே, அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்களே. அதனால் இன்றைக்கி நான் எழுதியிருக்கு, அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க, அவன் சொன்னான் இவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சொல்லலை. அந்த மாதிரி நீங்களும் அப்போஸ்தலரை பின்பற்றுங்க. பேதுரு சொன்னான், பவுல் சொன்னான், யாக்கோபு சொன்னான், யூதா சொன்னான், யோவான் சொன்னான், இப்படி சொல்லி பழகுங்க. மோசே சொன்னான், எலியா சொன்னான், யோசுவா சொன்னான், சாலமோன் சொன்னான்னு சொல்லாதீங்க. அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது. அவங்க யூதர்கள், இஸ்ரேலர்கள். அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு அவங்க சொன்னாங்க. இந்த காலத்தில் நமக்கு இயேசு தான் தலைவர். அவரால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர் தான் வழிகாட்டிகள். அதை சொல்லுங்கள், அதை பேசுங்க. அவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது நல்ல காரியம் இல்லையா? அப்படி பேசுங்க. நீங்களோ பிரியமானவர்களே, 17ஆம் வசனத்தில் நீங்களோ பிரியமானவர்களே, இங்கே 20ஆம் வசனத்தில் நீங்களோ பிரியமானவர்களே. நீயோ, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீயோன்னு சீசர்களை சொன்னார். இங்கே நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். நீங்களோ பிரியமானவர்களே காத்திருங்க. இயேசு தம்முடைய சபை எடுக்க போகிறார். காத்திருங்க. மனவாட்டியாக காத்திருங்க. அல்லாமலும் பாருங்கள், அதோடு நீங்கள் நிற்காம 22, நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து, பகுத்தறிவு நன்மை தீன்மை என்னதென்று, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்னதென்று, அந்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை என்னதென்று, அந்த ஊழியம் இல்லை இந்த ஊழியம் என்னதென்று, மோசே கர்த்தர் 2 பேருடைய ஊழியம் என்னதென்று பகுத்தறிங்க. அதான் போட்டிருக்கு, பகுத்தறிங்க, பகுத்தறிய உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. அக்கினி கடலுக்கு போய்கிட்டு இருக்கான், முடிஞ்ச அளவில் அவனை அக்கினியிலிருந்து இழுத்து விடு. நீங்கள் மட்டும் காத்திருந்து கர்த்தர் உன்னதத்துக்கு போவேன், நீங்கள் மட்டும் இருக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச சில ஊழியங்களை செய்யுங்க. மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். 23, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம கொடுத்துருக்காரு. மாம்சம்னா உலகத்தால் கரைபடாதபடின்னு யாக்கோப்பு 1:27 இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறதுனால சில கரைகள் வரும். கரை தெரிய முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் மகிமையுள்ள சபையாக நிறுத்தி கொள்வதற்கு இயேசு தம்மை தாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாருன்னு எபேசியர் 5:26-27 இருக்கு இல்லையா? அதுதான் சபை. அந்த சபையில் நீ ஒரு மனவாட்டியாக இருக்கணும்னா இந்த உலகத்தில் கரைப்பட்டிருக்கிற மாம்சத்தை இச்சைகள் உள்ள காரியங்கள்லாம் வஸ்திரமெல்லாம் வெறுத்து தள்ளுங்க. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துங்க, நீதியின் சால்வையை உடுத்துங்க, துதியின் ஆடையை உடுத்துங்க. அடுத்து 24-25 சொல்லி முடிக்கிறேன். மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் உள்ளவரும். 25, தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். ஆமேன் என்பது இயேசுவின் பெயர். இயேசுவின் மூலம் பிதாவே. இப்போ அவர் சொன்னதெல்லாம் பிதாவை பற்றி தான் சொன்னான். ஆமேன் சொல்கிறது இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் பெயராலே அந்த அர்த்தம். வெளிப்படுத்தல் 3:14 இருக்குது. ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர். இயேசுவுக்கு எத்தனையோ பேர்களில் ஒரு பேர் ஆமேன். அது பழைய ஏற்பாட்டில் வெளிப்பட்டிருக்கு, அவங்களுக்கு தெரியல. இன்ன வரைக்கும் யூதர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல. இஸ்லாமியர்கள் இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியல. அதனால் உங்களுக்கு கர்த்தர் தெரிய வச்சுருக்காரு. ஆகவே ஏன் இந்த பேர் இயேசுவுக்கு வந்திருக்குன்னா,
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் இவருக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று 2 கொரிந்தியர் 1:20 இருக்குது. இவருக்குள்ள எல்லா ஞான அறிவு என்ற பொக்கிஷங்கள் முழுவதும் கொலோசியர் 2:3 படி இவருக்குள்ள எல்லாம் அடக்கம். அவர் நமக்குள்ளே இருக்கும்போது எல்லா வாக்குத்தத்தங்களும் அப்பப்போ அந்தந்த நேரத்தில் நிறைவேறிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொரு வருஷமும் நீ குறி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, குறிகாரங்களை தேட வேண்டியதில்லை. கள்ள தீர்க்கதரிசிகள் ஒவ்வொரு வருஷமும் என்ன நடக்க முடியும் நீ சோசியம் கேட்குற மாதிரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள்ளே இயேசு இருந்தால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. அவர் பேரே ஆமேன். எத்தனையோ பேர்களில் ஒரு பேர் ஆமேன். அதனால் அதை மறந்துடாத. எந்த காரியத்துக்கும் எந்த சூழ்நிலையிலையும் இயேசுவின் மூலம் பிதாவே, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரன். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. இயேசு கிறிஸ்துவே வழியாக, ஒளியாக, அடைக்கலமாக, ஆலோசனையாக, தலைவராக, வழியாக ஆதி கிறிஸ்தவங்க கொண்டது போல் ஆதி அப்போஸ்தலர் கொண்டது மாதிரி நீங்களும் ஆதி அப்போஸ்தலர் முன் சொல்லப்பட்டதை நினைவு கூர்ந்து இந்த சத்தியங்களை பின்பற்றுவோமாக, அநேகருக்கு சொல்லுவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம். அடுத்து பேதுருவை சொன்ன மாதிரி, யாக்கோபை சொன்ன மாதிரி, யூதாவை சொன்ன மாதிரி, அடுத்து 4வதாக அப்போஸ்தலனாகிய யோவானையும் 4வது பகுதியாக சொல்லி அவனுக்கு ஒரு 7 காரியங்கள் அவன் என்ன சொல்கிறான் என்பதை படிப்போம். கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் உள்ள யோவான் உடைய வெளிப்பாடில் என்ன சொல்லியிருக்கான் என்ற விஷயம் ஒரு மறுபக்கம்ன்ற தலைப்பில் அதில் ஒரு 7 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். கடைசியில் என்னுடைய மறுபக்கத்தையும் நான் சொல்ல போகிறேன். கடைசியில் என்னுடைய ஒரு பக்கம் நிறையா புஸ்தகங்கள் எழுதுனது, பத்திரிக்கை நடத்துகிறது, பிரசங்கம் பண்ணுறது, யூடியூப் போடுறது எல்லாம் அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு பக்கம். மறுபக்கம் என்னுடைய நிலைமையில் நான் பட்ட பாடுகளில் அப்பப்போ கஷ்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டாக சொல்கிறேன். ஆனால் முழுமையாக சொல்லலை. முழுமையாக என்னுடைய மறுபக்கம் என்ற தலைப்பில் அதை சொல்லி நிறைவு செய்யலாம்னு இருக்கிறேன். அடியனுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அநேகருக்கு இதை பரப்புங்க. நம்முடைய ஊழியம் அற்ப ஊழியமாக இருந்தாலும் வல்லமை உள்ளது, ரொம்ப மகத்துவம் உள்ளது, சரியான சத்தியத்தை போதிக்கக்கூடிய உள்ளது. இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கூட்டங்களில் என்னை கூப்பிட்டு பேச விடுங்க. ஒரு கூட்டமோ மாநாடோ ஒரு கன்வென்ஷனோ இதை போட்டு பெரிய அளவில் இதை பரப்புங்க. இல்லை நீங்களே கேட்டு நீங்களே சொல்லுங்கள். என்னை கூப்பிட்டாலும் நான் வர்றேன். அடியனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம எல்லோரும் ஆவிக்குரிய வகையில் ஒன்றுக்கு ஒன்று ஒற்றுமையாக இருப்போம். நம்ம தலைவர் இயேசு, தலைமை இடம் பரலோகம், நம்ம எல்லோரும் சகோதரர்கள். கிறிஸ்தவங்க எல்லோரும் நம்முடைய சகோதரர்கள். அவங்கள சரியான சத்தியத்தை வழிநடத்தி தலைவராகி இயேசுவுக்கு நேராக வழி நடத்துவோம். ஆதி அப்போஸ்தலருக்கு நேராக திருப்பி விடுவோம். அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறும்படி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யூதா சொன்ன 7 காரியத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.